ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வெஜிடபிள் புலாவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நெய்யில் வந்து அகெயின் நம்ம ஹோல் கரம் மசாலாலாம் இருக்கும்ல, பட்டை சோம்பு எதெல்லாம் இருக்கோ எல்லாத்துலேயும் 2 ஆட் பண்ணிக்கோங்க. அது ஃப்ரை ஆகட்டும். ஸோ இதில் வந்து ஒரு ஆனியன் பொடிசாக கட் பண்ணது ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் கூடயே 2 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணது. ஸோ ஆனியனும் பச்சை மிளகாவும் வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு சாட்டே பண்ணிடுங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் இல்லைன்னா அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி. ஸோ இந்த வெஜிடபிள் புலாவ் வந்து லைட்டாக எல்லோ கலரில் இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப மைல்டு, எந்த மசாலாவுமே கிடையாது, இவ்வளோதான், இதுதான் பேசிக் இது. ஸோ இப்போ இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ காலிஃப்ளவர், கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ இவ்வளவும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. ஸோ இந்த ஆனியன் மசாலா ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து இந்த வெஜிடபிள்ஸை அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். அப்போ தான் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் சீராகி பச்சை வாடை எல்லாம் போகும். ஸோ 5 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. சோக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிட போகிறேன். கூட இப்போ 1 கப் அரிசி ஆட் பண்ணுறீங்கன்னா 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கு தக்கன சால்ட். இனி இது வந்து நல்ல தளன்னு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு குக் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட புலாவ் மிக்ஸ்சர் வந்து நல்ல தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது தான் நீங்கள் மூடணும். ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றின உடனே மூடினீங்கன்னா உங்களுக்கு ஒழுங்காக குக் ஆகாது. அதனால் தளன்னு கொதிச்சோன்னா மூடிட்டு, ஓகே மூடியாச்சு. இப்போ லோ ஃப்ளேமில், ஓரளவுக்கு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வைங்க. அப்படி இல்லைன்னா லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்ம புலாவ் வந்து நான் ஆக்சுவலி 2 விசில் வச்சேன், அப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து விசில் வரல சப்போஸ்னா லோ ஃப்ளேமில் 10 to 12 மினிட்ஸ் வச்சு எடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ ப்ரெஷர் வந்து கம்ப்ளீட்டாக அடங்கிடுச்சு. சரி பாருங்கள், நம்மளோட சூப்பரான சிம்பிள் வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து ஃப்ளஃப் பண்ணி விட்டுறலாம். ஆறும்போது கொஞ்சம் உதிராக ஆயிரும். ஓகே, பொழன்னு ரெடி ஆயிடுச்சு. ஓகே.